தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உரையாற்றி வருகிறார். போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கூட்டமைப்பு தேவை எனவும் முதலமைச்சர் விஜய் உரையில் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கூட்டமைப்பு தேவை எனவும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் உரையினை மேற்கொண்டு வருகிறார். பெங்களூரு மெட்ரோவை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும் எனவும் அவர் உரையில் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் உரையில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், மேலும் விவரங்கள். தென்னிந்திய மாநிலங்களுக்கான அந்த கவுன்சில் மீட்டிங்குடைய விழாவில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆற்றிய உரையுடைய விவரங்கள் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தென்னிந்தியாவுடைய நலன்களை முன்னிறுத்தி தன்னுடைய உரையை முதலமைச்சர் விஜய் ஆற்றியிருக்கிறார். தென்னிந்திய முதலமைச்சர் மாநாடு தொடர்பாக கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கக்கூடிய சொல்லில் போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கு இடையே கூட்டமைப்பு தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையில உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகளை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக போதைப் பொருட்களை தடுப்பதற்காக மாநிலங்களுக்கிடையே கூட்டமைப்பு தேவை என்பதும், அதே மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்தந்த மருந்து ஆளுகையில முறையே அதை பின்பற்றக்கூடிய விதிகளை பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதுக்கான ஒரு உறுதியான வழிகாட்டுதல்களை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி இது ஒரு மாநிலத்துடைய முயற்சியாக மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மாநிலங்களும் சேர்த்து செயல்படும் பொழுது இளைய சமுதாயம் போதையில்லா சமுதாயமாக வளர்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நதிநீர் பிரச்சனையில உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை பின்பற்றப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அந்த தீர்ப்பை பின்பற்றி தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நீர்களை உரிய முறையில் கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் வலியுறுத்துவார் என்று ஏற்கனவே கேட்கப்பட்ட நிலையில தற்பொழுது அது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். மேலும் ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். இது மட்டுமின்றி பல்வேறு தலைப்புகளின் கீழாக அவருடைய உரை நிகழ்த்தியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, தென் மாநிலங்களுக்கான ஒருங்கிணைந்த பொருளாதாரம் மற்றும் லாஜிஸ்டிக் மையங்கள், பெங்களூர் ஒசூர் மெட்ரோ இணைப்பு, கடல்சார் பொருளாதாரம் ப்ளூ எக்கனாமி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு, நிதி கூட்டாட்சியம், மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனைகள், காவிரி முல்லை பெரியாறு போன்ற பிரச்சனைகள், அதே போன்று நீட் மற்றும் தமிழ்நாட்டின் மருத்துவ மாணவர் சேர்க்கை நிலைப்பாடு, நாடாளுமன்ற தொகுதி மறுவரை மற்றும் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்று தமிழ்நாடு மட்டுமின்றி தென் இந்தியாவுக்கே தேவையான முக்கியமான விவகாரங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு மற்றும் மாநிலங்களிலான அந்த ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பை பொறுத்தவரையிலும் இதுக்கு முன்பு நாம் குறிப்பிட்டது போலவே முதலமைச்சர் விஜய் அவருடைய உரை அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களும் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கான முழு தீவிர முயற்சி ஈடுபடும் பொழுது போதையில்லா தமிழ்நாடு மட்டுமின்றி போதையில்லா தென்னிந்தியாவையும் உருவாக்க முடியும், போதையில்லா இளைய சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதற்காக ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட விதிமுறைகளை மேலும் வலிமையுடன் உருவாக்குவதோடு அதை முறையாக கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கு மாநிலங்களுக்கு இடையே முறையான ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் தென் மாநிலங்களுக்கான அந்த ஒருங்கிணைந்த பொருளாதாரம் மற்றும் லாஜிஸ்டிக் மையங்கள் தேவை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுடன் மட்டுமே இந்த தொழில் முதலீடுகள் மற்றும் அது சார்ந்த வளர்ச்சிகள் இல்லாமல் ஒரு மாநிலத்திலும் மற்றொரு மாநிலம் சார்ந்தும் இணைக்கப்பட்டும் அதற்கிடையே அந்த வர்த்தக போக்குவரத்து என்பதும் தொடர்ச்சியாக ஒரு இயல்பான ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதனை வலுப்படுத்த வேண்டும். ஒருங்கிணைந்த அளவில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வேண்டும். தென்னிந்திய மாநிலம் அனைத்தும் ஒன்று என்ற முறையில அதனுடைய எதிர்கால திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று பெங்களூருக்கும் ஒசூருக்கும் அந்த மெட்ரோ இணைப்பு வேண்டும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பெங்களூர் மாநகரத்தினுடைய துணை மாநகரமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய ஒசூர் நகரம் பெருமளவில் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு இடையே அந்த பெங்களூருக்கும் ஒசூருக்கும் இடையே மெட்ரோ இணைப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கடல்சார் பொருளாதாரம் என்பதை முன்கூட்டியே குறிப்பிட்டது போலவே அதையும் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். கடலோர பாதுகாப்பையும் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். நிதி கூட்டாட்சியம் என சொல்லக்கூடிய அளவுல
பிசிக்கல் பெடரலிசம் என சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதே போன்று நிதி கூட்டாட்சியத்தை பற்றியும் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்தியாவே 30% அதிகமாக ஜிடிபியை உற்பத்தி செய்யக்கூடிய சூழல்ல அதற்கான பிரதிநிதித்துவம் என்பது நிதி பகிர்வில் மிக குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் தென்னிந்தியா முழுமைக்கும் அவர்களுடைய திறனை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடியது என்பது இந்தியாவில் 1/3 என்ற அளவுக்கான உற்பத்தியை கொடுக்கும் பொழுது தங்களுக்கான அந்த நிதி பகிர்வு என்பது உரிய முறையில் இல்லை என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். இதே வலியுறுத்தல கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் முன்வைத்ததை நம்ம பார்க்க முடிந்தது. மேலும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே நீதிமன்றங்களை நாடி நீதிமன்றம் உரிய அளவுல அதற்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கக்கூடிய சூழலிலும் காவிரி விவகாரத்திலும் முல்லை பெரியார் விவகாரத்திலும் அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் முறையை அமல்படுத்த முடியாமலும் பின்பற்றப்படாமலும் இருக்கக்கூடிய சூழலில் அதை தவிர்க்க வேண்டும். மாநிலங்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பும் வேண்டும். நதிநீர் பிரச்சனைகள்ல அதுக்கு மாநிலங்களுக்கு இடையான அந்த நதிநீர் பிரச்சனைகள்ல நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்கிறதோ அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் நீட் மற்றும் தமிழ்நாட்டின் மருத்துவ மாணவர் சேர்க்கையில தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாகவும் சரி, நீட் விவகாரத்துல தமிழ்நாடு அரசாக தவக அரசு இருக்கும்போதும் சரி, நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையிலும் அதே நேரத்துல தமிழ்நாட்டின் மருத்துவ மாணவர்களுடைய சேர்க்கையில பிஜி சேர்க்கையில ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிக அளவில் வைத்திருக்கப்படுவதால் அது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய சேர்க்கை குறைகிறது. மேலும் மத்திய தொகுப்புக்கு மீண்டும் அது அனுப்பக்கூடிய சூழல் இருக்கிறது. அது குறித்தும் எடுத்துரைத்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது, சட்டமன்றத்திலே அதற்கான தனி தீர்மானத்தையும் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருந்தார். அரசு தனி தீர்மானமாக கொண்டு வந்து தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதே விகிதாச்சார முறைப்படி தொடர வேண்டும். தற்பொழுது என்ன எண்ணிக்கையில் எம்பிகள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையை ஃப்ரீஸ் செய்ய வேண்டும் என்பதையும் அவர் அந்த தீர்மானத்தில் முன்மொழிந்திருந்தார். மேலும் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதை உறுதியாக இருப்பதாகவும் அதை இந்த கூட்டத்தில் தான் மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விவகாரங்களை அவர் எடுத்து பேசக்கூடிய நிலையில தென்னிந்திய முதலமைச்சர் மாநாட்டில் அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்குமான பேச்சாகவே அவர் எடுத்துரைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். பெங்களூர் மெட்ரோவை ஒசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்பது 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும், அதே நேரத்தில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு கோரிக்கையாகவும், மாநில ஒதுக்கீடு இடங்களுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த தமிழ்நாட்டை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதன் மூலமாக போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு நடவடிக்கை வேண்டும். அதே போன்று மருந்து விற்பனை செய்யக்கூடிய ஆன்லைன் வழியாக விற்பனை செய்யக்கூடியதை கட்டுப்படுத்த வேண்டும். அதனுடைய சில ஒழுங்குமுறைகளை கடுமையாக உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய திட்டமிடல் அவசியமாகிறது என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். ப்ளூ எக்கனாமின்னு சொல்லக்கூடியது கடல் சார்ந்த வணிகம் மற்றும் கடலில் இருக்கக்கூடிய ஆற்றுகள், பசுமை ஆற்றுகள் மற்றும் தனிமங்கள் உள்ளிட்டவை மூலமாக திரட்டக்கூடிய கடல்சார் பொருளாதாரமாகவும் அதே போன்று கடல் சுற்றுலா உள்ளிட்டவை மூலமாக மேற்கொள்ளக்கூடியதை ப்ளூ எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய நிலையில் கடல்சார் பொருளாதாரத்திற்கு புதிய அளவிலான ஒரு திட்டமிடல் என்பது அவசியமாக இருக்கிறது என்பதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். மேலும் தென் மாநிலங்களுக்கு நிதி செலவின சுயாட்சி அதிகாரம் தேவை என்பதை முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது நிதி அதிக அளவுல பங்களிக்கக்கூடிய மாநிலங்களாக தென் மாநிலங்கள் இருக்கும் பொழுது மத்திய அரசு பங்களிக்கக்கூடிய அந்த நிதி பகிர்வு என்பது குறைவாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ₹1 27 பைசா 29 பைசா என்று நிதி பகிர்வு கொடுப்பது ஏற்புடையது அல்ல என தொடர்காலமாக தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பங்களிக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிதி பகிர்வு அதிக அளவில் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய விஜய் அவர்களும் அதே கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்ற அதே நேரத்தில் தென் மாநிலங்களுக்கான அந்த நிதி செலவின சுயாட்சி அதிகாரம் என்பது நிதி பகிர்வின் மூலமாகவும் அவர்களுடைய நிதி ஆதாரத்தின் மூலமாகவும் தான் அதை உறுதி செய்ய முடியும் என்பதனால் அதனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். மேலும் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என கூறியிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு சென்று சட்ட போராட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு அரசு முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான அனுமதி பெற்றிருக்கிறது. மேலும் அந்த அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவது மட்டுமின்றி அதனுடைய பராமரிப்புக்கும் அனுமதி பெற்றிருக்கிறது. இப்படியான சூழலில் அந்த நீதிமன்ற உத்தரவுகள் முறையாக அமல்படுத்தப்படுவதும் பின்பற்றப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து இந்த கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு என்பது இதற்கு முன்பாக கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேசியதுடன் இணைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக டி.கே. சிவகுமார் அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தொடக்கத்திலேயே இருவரும் அமர்ந்து ஒன்றாக பேசியிருந்த காட்சிகளை கூட பார்த்திருந்தோம். அதே போன்று டி.கே. சிவகுமார் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்பாக சந்திக்க வேண்டும் என்று முன்பே அவர் முடிவெடுத்திருந்ததெல்லாம் நம்ம அறிந்தவை. இப்படியான சூழலில் இந்த கூட்டத்திலும் தொடர்ச்சியாக அவர் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் வலியுறுத்தி வந்ததை தென் பிராந்தியமாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கான ஒரு வலியுறுத்தலாகவும் வளர்ச்சிக்கான ஒரு அறைகூலாகவும் அவர் இந்த கூட்டத்தில் உரையை நிகழ்த்தியிருக்கிறார்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.